வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்னுக்கு நான் இப்போ ரீசெண்டாக வந்து மினிமல் மேக்கப் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஃபார் பிகினர்ஸ்க்கு மேக்கப் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குட்டி விஷயம் நமக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேங்க. இருந்தாலும் ஓவர் ட்ரையாக இருக்குது. ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசிங் பண்ண என்னோடய ஃபேஸில் நான் ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹெவி ட்ரையாக இருந்ததுனால நான் திரும்ப வந்து அப்ளிகேஷனாக நான் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து காம்பேக்ட்லாம் எதுவுமே வச்சு செட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு ப்ளஷ் இந்த மாதிரி ப்ளூ ஹெவன்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த க்ரீம் ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்மெண்டட். ஸோ நான் இந்த ஹேக் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு டாலப் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துகிட்டு அதோட குட்டியாக ஒரே ஒரு ட்ராப், ரொம்ப குட்டி ட்ராப்பாக வந்து அந்த டியூப்லேருந்து இந்த க்ரீம் ப்ளஷ்ஷை ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக கிடச்சிரும். இது நான் என்னோடய சீக்கில் நான் ப்ளஷ்ஷாக இப்போ ரீசெண்டாக நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்குது. அதுவும் டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப பிக்மெண்டடான ஒரு ப்ளஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரோட லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கலரை, அந்த பிக்மெண்டடான ஒரு கலரை சட்டிலாக்கி விட்டுரும். 2 சைடும் நான் போட்டதுக்கப்புறம் வந்து ஓவரால் லுக் வந்து எப்படி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா இப்படி தாங்க. ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு ஹெல்தியரான ஒரு ஸ்கின் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ரீசெண்டாக வந்து ப்ளஷ் அண்ட் வந்து ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுப்பேன். இப்படி தான் என்னோட ஒரு சிம்பிள் லுக்காக இருந்துகிட்ருக்கு. அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.